புதுசா ஒரு தற்கூரி ஒன்று வந்துருக்குது. இப்ப மகளிர் விழா வந்து நடத்திட்டு இருக்கிறாப்புல. 20-25 வருஷம் கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்த பொண்டாட்டி, ஏன் என்னால இவன் கூட வாழ முடியாது, என்ன அத்து விட்டுருங்க அப்படின்னு போய் நீதிமன்றத்துல மனு கொடுக்குறாங்க. இன்னைக்கு மேடையில் என்ன பேசுறான் அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளவு ஒருத்து இல்ல. கட்டின பொண்டாட்டி கண்ணீரும் கம்பளையுமா போய் நீதிமன்றத்துல மனு கொடுத்துக்கிட்டு இருக்குது, என்ன அத்து விடுங்கன்னு. அதை பார்க்க இவருக்கு ஹர்ட் ஆகலையாம். இவங்க வந்து ஆள் கொடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபா செலவு பண்ணி அவனை கட்டின பொண்டாட்டிய கட்ட வார்த்தையில திட்டுறது. ஐயோ, ஒவ்வொரு கட்சி தலைவரையும் கூப்பிடுறான், நான் வாங்க ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்திலும் பங்கு தரேன். எப்ப நீ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம். உன் ஒய்ஃப் கேக்குறாங்க, வீட்டுல என்ன வந்து மனைவியா இருக்க விடு அப்படின்னு வீட்டுல பங்கு கேட்கறாங்க, அந்த பங்கையாவது கொடுக்கலாம்ல. எதை கூப்பிட்டு கேட்டாலும் திமுக திமுக திமுக. உன்னுடைய மனைவி 20-25 வருஷம் உன் கூட வாழ்ந்தவங்க, எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற. இதுக்கு அப்புறம் திமுக காரணமா இருக்க முடியும்? உன் குடும்பத்துக்குள்ள புகுந்து உன் மனைவியை மிரட்டி இப்படி டிவோர்ஸ் ஷூட் பண்ற அளவுக்கு திமுகவை செய்ய விட்டு, அப்ப நீ வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? இந்த புச்சட்னி மோகன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் சொல்றான், அவரு எந்த அளவுக்கு அமைதியான நபர்னா, வீட்டுல வெறும் செவுத்துக்கு முன்னாடி சேரை போட்டு உட்காந்து அப்படியே 4 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஐயா, நான் தெரியாம கேட்கிறேன், நல்ல மனநலையில இருக்கிற ஒருத்தன் வெறிஞ்செவுத்த 4 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு ஒருத்தன் வேலையெடுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறான்னா, இவன்லாம் நாளைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றி இருந்தானா எப்படி இருக்கும்? இவன் வந்து வண்டியில இப்படி போறதும் போட்டோ எடுக்க வந்து 2 பையன் வந்து இப்ப ஐசியூல இருக்கிறான். அதுல ஒரு பையன் வந்து என்ன கண்டிஷன், என்ன நிலைமைன்னே தெரியல. அவங்க அப்பா அழுகிறாரு. இவனை நம்பி இவனை பார்க்க போன ஒருத்தன் விழுந்து உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்பயே அவன் போய் பார்க்கல. ஆனா முந்தானேத்து ஏஜிஎஸ் பட நிறுவனத்துடைய இல்ல திருமண விழா, அதுல ஜோடியா இங்க இருந்து பிரைவேட் ஜெட்டை எடுத்துட்டு போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியுது. இங்க இருந்து வண்டி புடிச்சிட்டு போய் கீர்த்தி சுரேஷ் வீட்டு பொங்கல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியுது. ஆனா உன்னை பார்க்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு பயலை உன்னால பார்க்க முடியல. இன்னைக்கு ரவுண்டா அவரை பார்க்க போய் செத்தவங்களோட எண்ணிக்கை 50. கட்சி ஆரம்பிச்சு முழுசா 3 வருஷம் முடியல, அதுக்குள்ள 50 பேரை கொண்டுட்டாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டில் இதே திராவிட மாடல் அரசு நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த வருஷம் யூபிஎஸ்சியில், அதாவது IAS IPS IFS அதிகாரிகளாக ஆவதற்கு எழுதக்கூடிய பரீட்சையில் 60 பேர் தேர்வாயிருக்கிறாங்க. அதில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து பயன்பெற்றவர்கள். இந்த பரப்புரை கூட்டம் ரொம்ப சோகம், கடுமையான மன உளைச்சலுக்கு இடையில தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளர், பிரச்சார பீரங்கி, கருத்தியல் போராளி ஆரியன், இங்கிலீஷ் ஆரியன், மேதகு ஆளுநர் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். இது பிரிந்து விட்டார்னா நம்ம ஸ்டேட்டை விட்டு பிரிந்துட்டார். அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி, இதுவும் தப்பாகவே இருக்குது, இறுதி மரியாதை அப்படின்னா தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறுதியாக இந்த ஸ்டேட் விட்டு போகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் முதல்வரும் மரியாதை செலுத்தி முடிச்சிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சார பீரங்கியாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட கருத்தியலை மக்களிடையே ரொம்ப இலகுவா, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு போனாலும் சரி, இல்லை ஆன்மீக தளத்துக்கு போனாலும் சரி, நம்ம திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழிவகையாக இருந்தவங்க நம்ம ஆளுநர் ரவியும் நம்ம வாய் இழுத்து கையெழுத்து படுத்திருக்கிறார்ல ஐயா H. ராஜா, அவங்க 2 பேரும் தான். தொடர்ந்து இந்த மாதிரியான சறுக்கல்களை சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் இந்த பரப்புரை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அவர் ரவி போகிற ஊர் தான் போர்க்களமாக இருக்குது. எங்கே போகிறாரு அப்படின்னா, மேற்கு வங்கத்துக்கு ஆளுநராக போகிறாராம். அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து ரொம்பவும் நாகரிகமான அரசியல் நாகரிகத்தின் உச்சம். அவர் ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணுவார். நான் வர வச்சு விட்டு புடலில் தான் அடிப்பார். ஆனால் வந்து மேற்கு வங்க முதல்வர் வந்து அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒன்றிய அமைச்சர் கூட்டத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, எனக்கு இப்போ வர்றதுக்கு மூடு இல்லை, அதனால அதிகாரிகிட்ட பேசிட்டு போக சொல்லு அப்படின்னு விரட்டி விட்ட பீஸ் அவங்க. ஸோ நல்ல ஆள்கிட்ட தான் போய் மாட்டியிருக்கிறாப்புல. ஆளுநர் RN ரவிக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உங்களுக்கு அப்படி அங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு அங்கே வந்து ரொம்ப குறையுது, என் சுயமரியாதை ரொம்ப சீண்டப்படுது, அது உங்களுக்கு இல்லை, ஒருவேளை சீண்டப்பட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த எலெக்ஷனே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு பொஸ்க்குன்னு இப்படி போனதே மன வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தலைப்புக்கு வருவோம். என்ன முழக்கம் முன் வச்சிருக்கிறாங்க இந்த பரப்புரை கூட்டத்துக்கு அப்படின்னா, திமுக ஆட்சியை உறுதி செய்வோம், மதவெறி கூட்டணியை விரட்டி அடிப்போம். என்ன காரணத்துக்காக
திமுக ஆட்சியை நம்ம உறுதி செய்யணும். ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது, ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. புதுசாக வேற பலரும் வந்து கட்சியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேடைக்கு மேடை, ஊருக்கு ஊர் போய் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஒரே மாடுலேஷனில் ஒப்பிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தரலாம் இல்லையா? அவங்களையும் சிஎம்மாக உட்கார வைக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும்? இப்போ மேடைக்கு மேடை போய் புதுசாக ஒரு தற்கூரி ஒன்று வந்துருக்குது, ஆச்சரியக்குறி. அவருக்கு பிடிச்ச வார்த்தையிலேயே சொல்லுவோம். இதை இப்போ மகளிர் விழா வந்து நடத்திட்டு இருக்கிறாப்புல. அதாவது 20-25 வருஷம் கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்த பொண்டாட்டி, ஐயா என்னால் இவன் கூட வாழ முடியாது, என்னை அத்து விட்டுருங்க அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாங்க. அதை பற்றி பேசுகிற ஒரு அரசியல் பொறுப்புள்ள தலைவர் இன்னைக்கு மேடையில் என்ன பேசுகிறான் அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. இதுக்காக நீங்கள் போராடி, இதுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம். ஏன்னா யாரை சொல்கிறான்? அவங்க கட்சிக்கார அந்த தற்குறிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கடந்த ஒரு வாரமாக போட்டு விஜயின் மனைவியை அப்யூஸ் பண்ணுறானுங்க. அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்ம மேடையில் சொல்லி பேசவே முடியாது. அவ்வளவு கேவலப்படுத்தி, அவ்வளோ கொச்சைப்படுத்தி ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் எழுதிக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவருக்கு ஹர்ட் ஆகுதான். இதை இப்போ மேடையில் பேசியிருக்கான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் எப்படியெல்லாம் சிரமப்படுறது எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது, அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். கட்டின பொண்டாட்டி கண்ணீருங்க அம்பளையமாக போய் நீதிமன்றத்தில் மனு கொடுத்துக்கிட்டு இருக்குது, என்னை அத்து விடுங்கன்னு. அதை பார்க்க இவருக்கு ஹர்ட் ஆகலையாம். இவங்க வந்து ஆள் கொடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபா செலவு பண்ணி அவனுக்கு கட்டின பொண்டாட்டியை கட்ட வார்த்தையில் திட்டுறது. ஐயோ ஏன்டா திட்டுறீங்கன்னு கூட நான் கேட்கல. என்ன சொல்கிறேன், நீங்கள் சிரமப்படாதீங்க, ஏன் 25 ரூபா கொடுக்க முடியலையோ? கட்டாக அடித்து வச்சிருக்கிறீல்ல, ஒவ்வொரு படத்துக்கும் பிளாக்கில் 30, ஒயிட்டில் 70 தெரில. சம்மந்தப்பட்ட மேனேஜர்கள் பேசிக்கிறாங்க, அந்த 3 பேர் உட்காந்து அவங்க தான் சொன்னாங்க. 15, 30 அப்படின்னு பிளாக்கில் வாங்கிக்கிட்டு ஒயிட்டில் 70 வாங்கி வச்சுக்குவாரான். ஏன் அதில் தான் வச்சிருக்கீங்கள, ட்வீட்டுக்கு 25 எடுத்து கொடுக்க வேண்டியதானே? நான் சொல்கிறான், கட்டின பொண்டாட்டி அழுகுது, என்னை வந்து பாதுகாப்பில் இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க சாயங்காலம். ஏன் நீலாங்கிற வீட்டில் என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாரு, ஏங்க உள்ளே விட மாட்டேங்கிறாரு? ஏதாவது உங்களுக்குள்ளே சொத்து தகராறா, இடத்தகராறானா? அதெல்லாம் கிடையாது ஐயா. எனக்கு வந்து இவன் கூட வாழ பிடிக்கல, இவன் வந்து என்ன மென்டலி, ஃபிசிக்கலி, அதாவது உள்ளபூர்வமாகவும் அவன் வந்து என்னை வந்து ஹர்ட் பண்ணுறான், என்னை அப்யூஸ் பண்ணுறான், என்னால் இவன் கூட வாழ முடியல அப்படின்னு நான் நீதிமன்றத்துக்கு போய் நின்னா, என்னை எதிராக நீ விவாகரத்து கேட்குற அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு என்னை தடுத்து நிறுத்துறான் அப்படின்னு இப்போ மனு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அவனுக்கு ஹர்ட் ஆகலை. இவனுக்கு எது ஹர்ட் ஆகுதான், இவங்களுக்காக போய் நீங்கள் போய் போஸ்டெல்லாம் போட்டு அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படிங்கிற. அப்போ எது தான் ஒர்த்து? இப்படி பேசக்கூடிய ஒரு சைக்கோ பார்த்த முதல்வராக உட்கார வச்சா தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குமா? ஒருவேளை நாளைக்கு யாராவது ஒருத்தங்க இது போல் வந்து தாவேக்கா கட்சிக்காரன் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வந்து இவன்கிட்ட போய் புகார் கொடுத்தா அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க, அதுக்கெல்லாம் ஏன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்ல கூட செய்வான். இல்லை இதெல்லாம் பர்சனல் விஷயம், இதெல்லாம் ஏன் போய் பேசிக்கிட்டு, அவங்க 2 பேர் டைவர்ஸ் கேட்குறாங்க, அது அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சில தோழர்கள் நம்ம ஆட்களில் சிலரும் கேட்குறாங்க. பர்சனல் தான், இது நம்ம பேச வேண்டியதில்லை, எல்லாம் ரைட்டு. ஆனால் இதில் அவங்க என்ன இந்த விவாகரத்து மனுவில் கேட்குறாங்கன்னா, இவன் ஒரு நடிகையினோட வந்து 5-6 வருஷத்துக்கு மேலே தொடர்பில் இருக்கிறாரு, அந்த விஷயம் தெரிஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நான் இனிமேல் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், நான் இனிமேல் ஒழுக்கமாக இருக்கேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு திரும்பி அதே வேலையை செய்கிறாப்புல, அது எனக்கு வந்து எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அது மன ரீதியாக ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, இவன்கிட்ட வந்து சுமூகமாக இதை பேசி முடிச்சுக்கலான்னு பேசி பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி டிவோர்ஸாவது வாங்கிட்டு நான் என் பிள்ளைங்களோட தனியாக இருக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணம் இருக்குது, நீ இப்படி திரியறது, நீ இப்படி போஸ்ட்டு போடுறது, நீ இப்படி பொதுவெளியில் ஃபோட்டோ போடுறது, உனக்கு வேணால் கூச்சநாச்சம் இல்லாமல் இருக்கலாம், என் பிள்ளை கூட படிக்கிறவன் ஏன்டா அவங்க அப்பா இப்படி வந்து ஒரு நடிகையோட சுற்றிட்டு இருக்கான்னு கேட்குறது என் பிள்ளைக்கு வந்து மானக்கேடாக இருக்குது, எனக்கு மானக்கேடாக இருக்குது, அதனால் என்னை அத்து விட்டுருங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறாங்க. இப்படி
தன்னை நம்பி வந்து 20-25 வருஷம் கூட இருந்த அந்த பொண்ணுக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாதவன் மேடை ஏறி நான் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், நான் தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு பேசுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, இதெல்லாம் மேடை ஏறி ஒவ்வொரு கட்சி தலைவரையும் கூப்பிட்றான், நான் வாங்க ஆட்சியிலே பங்கு தரேன், அதிகாரத்துலையும் பங்கு தரேன், நீங்கள் வாங்கன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இருக்கிறான். எப்போ நீ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குலாம் கொடுக்க வேண்டாம், உன் ஒய்ஃபு கேட்குறாங்க வீட்டில் என்னை வந்து மனைவியாக இருக்க விடு அப்படின்னு வீட்டில் பங்கு கேட்குறாங்க, அந்த பங்கையாவது கொடுக்கலாம்ல. இதை தான் நம்ம வந்து கேட்குறோமே தவிர அவன் பர்சனலில் பேசி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இதில் கடைசி மேடையில் ஏறி முதல்வர் தூக்கத்தில் எழுப்பி கூப்பிட்டு கேட்டிங்கன்னா யாருக்குங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவார் அப்படின்னு வர பேச்சு. ஆக்சுவலாக இவன் தான் அந்த அளவுக்கு மென்டலி சிக்காக இருக்கிறான். எதை கூப்பிட்டு கேட்டாலும் திமுக 11 மணிக்கு 12 மணிக்கு நல்லா ஃபுல்லாக அடிச்சுட்டு எழுப்பி என்னப்பா அப்படின்னா திமுக அப்படிமா போல் இருக்கு. உன்னுடைய மனைவி 20-25 வருஷம் உன் கூட வாழ்ந்தவங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறா. இதுக்கு எப்பறம் திமுக காரணமாக இருக்க முடியும்? சரி, எனக்கு ஒரு சந்தேகம், இப்படியே வச்சுக்கோ, திமுக தான் உன் மனைவியை மிரட்டி இல்லை லாபி பண்ணி உனக்கு எதிராக டிவோர்ஸ் ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன் குடும்பத்துக்குள்ளே புகுந்து உன் மனைவியை மிரட்டி இப்படி டிவோர்ஸ் ஷூட் பண்ணுற அளவுக்கு திமுகவை செய்ய விட்டு அப்போ நீ வீட்டில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்போ நீ வீட்டில் இல்லவே இல்லையா? ஏன்னா இதை சொல்கிறது அவன் கட்சிக்காரனே தான் சொல்கிறான். இந்த புச்சட்னி மோகன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் சொல்கிறான். அவர் எந்த அளவுக்கு அமைதியான நபர்னா வீட்டில் வெறும் செவத்துக்கு முன்னாடி சேரை போட்டு உட்காந்து அப்படியே 4 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஐயா, நான் தெரியாமல் கேட்குறேன், நல்ல மனநலையில் இருக்கிற ஒருத்தன் வெறிஞ்ச விட்ட 4 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா? அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தன் வேலையெடுத்து போய் உட்காந்துருக்கிறான்னா இவன்லாம் நாளைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றிருந்தானா எப்படி இருக்கும்? இதில் இவன் தஞ்சாவூர் கூட்டத்துக்கு கடைசியாக வந்து இவனை பார்க்க வந்து இவன் வந்து வண்டியில் இப்படி போகிறதோ ஃபோட்டோ எடுக்க வந்து 2 பையன் வந்து இப்போ ஐசியூவில் இருக்கிறான். அதில் ஒரு பையன் வந்து என்ன கண்டிஷன் என்ன நிலைமைன்னே தெரில. அவங்க அப்பா அழுகிறாரு, என் காலேஜ் போகிறேன்னாங்க சொல்லிட்டு வந்தான், அவன் வந்து இங்கே வருவான்னு எனக்கு தெரியாது, இத்தனைக்கும் அவன் காலேஜுக்கு போகிறான் வேகமாகலாம் போகக்கூடாதுன்னு அவனுக்கு வந்து பேட்ரி வண்டி தான் கொடுத்து விட்டேன், ஆனால் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்து இப்படி விழுந்துருக்கிறான், இப்போ தான் போன வாரம் தான் 10 லட்ச ரூபா வந்து என் மனைவிக்கு வந்து நான் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணேன், இப்போ இவனுக்கு தனியாக கடன் வாங்கணும் அப்படின்னு அழுகிறாரு. இன்னைய வரைக்கும் அவன் விழுந்து 4-5 நாள் ஆகுது. இன்னைய வரைக்கும் தாவேக்கா மாவட்ட செயலாளர்லேருந்து தாவேக்கா கட்சியிலேருந்து ஒருத்தன் கூட அந்த பையனை போய் பார்க்கல, அவனுக்குன்னு ஒரு செலவும் பண்ணல. இவனை நம்பி இவனை பார்க்க போன ஒருத்தன் விழுந்து உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அப்பயே அவன் போய் பார்க்கல. ஆனால் முந்தானேத்து ஏஜிஎஸ் பட நிறுவனத்துடைய இல்ல திருமண விழா, அதில் ஜோடியா யாரு கூட அவங்க மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, யாரோ ஒரு நடிகையோட இருக்கிறாரு அப்படின்னு, தேவைப்பட்டால் நான் பேரையும் வெளியிடுவேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு நடிகையோட அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. இதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு மிகப்பெரிய பட தயாரிப்பாளர் அவர் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறான். அப்போ பணம் படைச்சவனுடைய எல்லா கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் இவரால் அட்டன் பண்ண முடியுது. இங்கேருந்து ப்ரைவேட் ஜெட்டை எடுத்துகிட்டு போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியுது. இங்கேருந்து வண்டி பிடிச்சிட்டு போய் கீர்த்தி சுரேஷ் வீட்டு பொங்கல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியுது. ஆனால் உன்னை பார்க்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு பயலை உன்னால் பார்க்க முடியல. உன்னை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் தவட இவடெல்லாம் உடஞ்சி இதயம் வெளியே வந்து சொல்லும் போதே நமக்கு பதறுது. சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி இறந்து போனான். அந்த குழந்தைய நேரில் போய் பார்க்கறதுக்கு வர முடியல. ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு நடிகை கூப்பிட்டு ஊருக்கா இவர் போய் பார்க்குறாரு. இப்போ இவர் ஒரு வேளை நாளைக்கு முதல்வராக இருந்து இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா இருந்தாலும் எப்படி இருப்பார்? ஜெயலலிதாவது பரவாயில்ல, அவங்க கொடநாடு எஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு ஐஏஎஸ்ஸாவது போய் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. இவன்லாம் சிஎம் ஆனானா யார் போய் பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்னே தெரில. இதில் ஊருக்கு போய் அடுத்தவங்க வீட்டு காசில் அடுத்தவங்க வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க ஐயா. உன் குடும்ப பிரச்சனையே கிளின்னு கிளியுது, அதை பற்றி பேசுகிறதுக்கு அதை டீல் பண்ணுறதுக்கு தான் சொந்த மேனேஜர்னுடைய பிஆர் நிறுவனத்தை ஹையர் பண்ணி சொந்த மனைவியை இன்றைக்கி எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டானுங்கன்னா விஜயோட பையனையும் பொண்ணையும் அப்யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டானே தாவேக்காரனுங்க.
எந்த அளவுக்கு அப்படின்னா ஜேசன் சஞ்சய் பற்றி அவர் போய் வழக்கறிஞரை அணியை சந்தித்து எங்கள் அப்பா வந்து விஜய் வந்து ஜெயிக்கக்கூடாது, அதனால் அவருக்கு எதிராக என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு ஜேசன் சஞ்சய் சொல்லி அவர் வந்து இந்த வேலையை இது பண்ணுறாரு. அவரை யார் இயக்குறா அப்படின்னா அவரை வந்து இயக்கிறது திமுக. இப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் யார்? இதே ஆள் தான் விஜயும் திரிஷாவும் ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பொதுவெளியில் சொன்னவன் இன்னைக்கு முழுக்க முழுக்க தாவேக்காட்ட பணம் வாங்கிட்டு தாவேக்கா ஆதரவாளராக பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ இப்படியான ஒரு பிஆர் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தனக்கு எதிராக எது வந்தாலும் காசு கொடுத்து டூல்கிட் கொடுத்து ஒரு சில குறிப்பிட்ட வாசகங்கள் அனுப்பி இதை போஸ்ட் பண்ணுங்க, இப்படி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இவர் ஒரு வேளை நாளைக்கு கற்பனையில் ஜெயிச்சு முதல்வராக வந்து அங்கே ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதை குறித்து யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள பற்றி இவங்க இப்படி தானே பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு முதல்வராக வேணுமா? இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இப்போ தாவேக்கா லட்சணம் தான் இப்படி இருக்குது. ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கு போடலாம்ல, அதிமுக இருக்குது, ஒன்றியத்தில் பாஜக இருக்குது, அவங்களுக்கு போடலாம்ல. அப்படின்னா அதிமுக இன்னைக்கு அதிமுகவாக இருக்குதா? இப்போ தோழர் கூட பேசும்போது சொன்னார் அந்த கட்சி ஏற்கனவே ஒரு கட்சியாக இருந்தது, இப்போ ஏகப்பட்ட கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு. முந்தானத்து ஒருத்தர் வந்து அதிமுக ஆரம்பிச்சிருக்காரு, பூ அதிமுக, பூ பூ புகழேந்தி அதிமுக. அது அப்படி ஒரு அதிமுக உருவாகிருக்குது. இப்போ அந்த அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா ஏற்கனவே அதிமுகவில் இவங்க எல்லாம் இருந்தவங்க தான் பிரிஞ்சு போய் இன்னைக்கு தோழர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அதிமுகவை உருவாக்கிக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுக்கு தோழர் சொன்ன மாதிரி பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாம்ல, அதுக்கு ஒரே அதிமுகவை கூட்டணியாக இருந்துட்டு போக வேண்டியதானே. இல்லை பிரிப்போம் அப்படின்னு அமித்ஷா பிரித்து இப்போ 10 கட்சியாக கூட்டணியில் இருக்கிறாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அல்லது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எடப்பாடியால் துணிஞ்சு கூட்டணி ஆட்சிலாம் இல்லைங்க, அது வந்து அதிமுக ஆட்சியாக தான் இருக்கும், நான் தான் சிஎம்மாக இருப்பேன்னு கூட சொல்லுவதற்கு துணிவில்லாத நிலையில தான் இன்றைக்கி அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இப்படி உள்ள சூழ்நிலையில் அவருக்கு திரும்பியும் வாய்ப்பை கொடுத்து அவர் முதல்வரானா மாநிலத்துக்கு தேவையான எண்ணத்தை வாங்கி கொடுப்பார் அவர். ஏன்னா இதே முன்னாடி ஆளுநர் வெளியேறப்ப அதான் அவரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், வந்து 2 நிமிஷம் நின்றுட்டு படப்படன்னு லெஃப்ட் ரைட்னு ஓடிடுவார். அப்படி ஓடி போனப்போ இவர் ஆளுநருக்கு சப்போர்ட்டு யார்? எடப்பாடி பழனிசாமி. அவன் எதுக்கு வெளிநடப்பு பண்ணுறான்? தமிழ் தாய் வாழ்த்துக்கு நான் நிற்க மாட்டேன்னு வெளிநடப்பு பண்ணுறார் ஆளுநர். அந்த ஆளுநருக்கு சப்போர்ட்டு எதிர்கட்சி தலைவர். அவங்க ஆளுநரை பேசவே விட மாட்டேங்கிறாங்க, இது வந்து திமுக வேணும்னே பண்ணுது அப்படின்னு அவரு. சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒன்றிய அரசை சரியாக டீல் பண்ண தெரியல. நாங்களும் தான் 5 வருஷம் ஆண்டோம், நாங்கள் எவ்வளவு நேக்காக நாங்கள் டீல் பண்ணோம் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் நிதி தர மாட்டேங்கிறான் திமுககாரன் சொல்கிறான். அது அப்படி கேட்கக்கூடாதுங்க. அது அப்படியே லேசுவாக்கில் அப்படி கேட்டு கையை சுற்றிக்கிட்டே ஒரு ஊத்தாப்பம் போட்டுக்கிட்டே லேசுவாக்கில் நீங்கள் கேட்டு அப்படியே வாங்கணுங்க. நான் எப்படி வாங்குவோம் தெரியுமா? நீங்கள் வாங்கினது தான் பார்த்தோமே. தவழ்ந்து டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து சிஎம்ஆ வாங்கினது, அதுக்கப்புறம் பல டெண்டர்கள் உங்கள் சம்பந்திக்கு வாங்கினது, அதெல்லாம் தான் பார்த்தோமே. அப்போ இப்படி இருக்கிற ஒருத்தர் இல்லைங்க, பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க, அமித்ஷாவே சொல்கிறாரு, இங்கே சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் சிஎம், அவர் தான், ஆனால் ஆட்சி நாங்கள் பண்ணுவோம், மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டம் என்னது அந்த மாதிரி தான், சிஎம் அவர் தான், ஆனால் ஆட்சி வந்து எங்கள் ஆட்சியாக தான் இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் தோழர் முன்னாடியே பேசும்போது சொன்னார் நிதிஷ்குமார். இப்போ தமிழ்நாடு எப்படி ஒரு சமூக நீதி மன்னோ அதே போல் பீகார்லேயும் அரசியல் வந்து சமூக நீதி அரசியல் தான். அங்கே மக்கள்கிட்ட அந்த அரசியல் தான் பேசி வந்திருக்காங்க, அங்கே அப்படி தான் நடந்தது. இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அங்கே தேர்தலும் முடிஞ்சது. இதே போல தான் அங்கே பாஜக தலைவர்கள், இது தேசிய ஜனநாயக கூட்டணி தான், இந்த கூட்டணியில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் பீகாரின் முதல்வராக யார் இருப்பார்னா நிதிஷ்குமார் தான் இருப்பாருன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணாங்களோ அப்படி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்ன? 3 மாதத்தில் அவர் ரிசைன் பண்ண சொல்லி அவரை ராஜ்யசபாவுக்கு உறுப்பினராக அனுப்புகிறாங்க. அவர் நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு வலுவானால்னா
அதிமுக காரங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவை பார்த்துட்டா 90 டிகிரியில் இருக்கவே மாட்டாங்க, 45 டிகிரி 180 டிகிரி இப்படி வந்துடுவாங்க. அப்போ மோடியை பார்த்தா அமைதி படையில் வர சத்யராஜ் மாதிரி தான், அப்படி நுனி சீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நிதிஷ்குமார் அப்படி கிடையாது. அவர் மோடி பக்கத்தில் உட்காந்துருந்தாருன்னா அவர் கையை இப்படி எடுத்து, மோடிஜி நகமெல்லாம் வெட்டிட்டீங்களா, நெயில் பாலிஷ்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கையை தடவி பார்க்கக்கூடிய அளவுக்கு கெத்தான ஆள் அவர். அவருக்கே என்ன நிலமைன்னா, சிஎம் ரிசைன் பண்ணிட்டு நான் கொடுப்பேன் எம்பி போய் உக்காரு. அவரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவரு சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று சொல்லுவதெல்லாம் உண்மை ஷோவில் வந்து அதான் அந்த இப்போ விஜய்க்கு வந்து பிரச்சனை வருது இல்லையா, கள்ள தொடர்பு பிரச்சனை. இந்த மாதிரி கள்ள தொடர்பு பிரச்சனை எல்லாத்தையும் டீல் பண்ணுற ஷோ தான் சொல்லுவதெல்லாம் உண்மை. அந்த ஷோவில் வந்து ஒருத்தர் போய் உட்காந்துட்டு அந்த அம்மா பார்த்து சொல்லுவார், எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேடம் இந்த ஷோவுக்கு வரணும்னு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நிதிஷ்குமார் சொல்கிறார், எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னு, எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் எனக்கு அந்த ஆசை நிறைவேறிருக்கு, அது மோடிஜியால் தான் அந்த ஆசை நிறைவேறி இருக்குது அப்படின்னு அவரும். இதில் வந்து நம்ம காமெடியெல்லாம் தாண்டி கவனமாக பார்க்க வேண்டிய புள்ளி என்னன்னா, இவர் தான் எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர், இவர் தான் ஜெயித்தால் பீகாரை ஆழ்வார், பீகாரி ஆள்வது ஒரு பீகாரியாகத்தான் இருப்பார் இப்படின்னெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ண அந்த பாஜக 3 மாதத்தில் மிரட்டி உருட்டி அவரை ரிசைன் பண்ண வச்சு அவரை வந்து எம்பியை அனுப்புது. பீகாரில் இத்தனை ஆண்டு காலமும் பாஜக ஆண்டதே கிடையாது. கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனால் பாஜக முதல்வர்னு ஒருத்தர் இருந்ததே கிடையாது. பாஜக சிஎம்னு அங்கே வரலாறே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நிதிஷ்குமாரை உருட்டி மிரட்டி அவரை எம்பி ஆக்கி இப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்குது. இதை தான் 3 மாதத்துக்கு முன்னாடி ட்விட்டரில் டீக்க அப்படின்னு ஒரு ஐடி, அவர் இதையே தான் சொன்னார். எப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுவும் அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக அதிமுக ஆட்சியாக இருக்காது, ஜெயிச்சு வந்தால் ஆள போகிறது பாஜகவாக தான் இருக்கும். கண்டிப்பாக 3-4 மாதத்தில் எடப்பாடியை ரிசைன் பண்ண வச்சுட்டு அங்கே பாஜக முதல்வரை கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டு போடுறாரு. இதுக்கு அதிமுகனுடைய சட்ட அணி இருக்கும் இல்லையா, வழக்கறிஞர் அணி இருக்கும்ல, வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரைன்னு ஒருத்தர், அவர் இப்போ எம்பி, அதனால் மரியாதையாக தான் பேசணும். அவர் வந்து வழக்கு தொடுக்கிறார், எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு, அவர் எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு. இப்போ இதையும் பொருத்தி பாருங்கள், அந்த டீ கடைக்காரர் சொன்னது ஏதாவது தப்பாக இருக்குதா, அவர் மேலே இதுக்கு வழக்கறிஞர் வழக்கு, அந்த வழக்கு ஒன்றும் நிற்கலன்னு வச்சுங்களேன். ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது, என்ன சொல்லி வழக்கு எடுத்துகிட்டு போனாலும் கோர்ட்டு மூஞ்சிலே செவிட்டி அடித்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஃபைன் போட்டு போ, ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்படி தான் அதிமுகவினுடைய ஃபேமஸ் அமைச்சர் சிவி சண்முகம், எங்கம்மா சின்னம்மா, அவர் எது சொன்னாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு தமிழில் தான் பேசுவார், ஆனால் அவர் என்ன தமிழில் பேசுகிறாருன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். இப்படி தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. அவர் ஒரு வழக்கம் போல் திமுக அது இது அப்படின்னு பேசுகிறாரு. இதை வாங்கிட்டு போய் நம்ம பத்திரிகையாளர் நண்பர்கள் மாண்புமிகு அமைச்சருக்கே நேரிட்ட மைக்கு போடுறாங்க, ஐயா அந்த மாதிரி சண்முகம் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இது உங்கள் கருத்து என்ன. அவர் பட்டுன்னு அடிச்சார், யோசிக்கலாம் இல்லை. 12 மணிக்கு முன்னாடி பேசினாரா 12 மணிக்கு அப்புறம் பேசினாரா, அவ்வளோதான் மேட்ரு. 12 மணிக்கு முன்னாடி பேசினார்னா நம்ம பதில் சொல்லலாம், 12 மணிக்கு மேலே பேசினார்னா அது அப்படியே கீழே போட்டு போயிருங்க. அவர் அப்பேற்பட்ட அமைச்சர். அவர் வந்து வழக்கு தொடுக்க போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின்னு ஒரு திட்டம், அதில் ஸ்டாலினோட பேர் இருக்கக்கூடாது. ஏங்க ஸ்டாலின் பேர் இருக்கக்கூடாது, அது வந்து அரசு பணத்தில் நடக்குது, அதில் எப்படி அவர் பேர் வரும் அப்படின்னு ஒரு லாஜிக்கெலாம் சொல்லி கொண்டு போனால் அரசியல் சண்டை போடுறதுக்கு வந்து கோர்ட்டு உங்களுக்கு இடமா அப்படின்னு மூஞ்சில் செவிட்டி அடித்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சு. அவர் ஃபைனை கட்டிட்டு வந்துட்டார். இப்படி ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் அதே சிவி சண்முகம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 100 நாள் வேலை திட்டம்னு இருக்குது. அந்த திட்டத்துக்கு பேர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக ஊருக்கு குறைந்தபட்ச கூலி ஆதார விலை இவ்வளவு அப்படிங்கிற நிர்ணயம் இருந்தது. இப்போ அதை முதல்ல அமௌண்ட்டை குறைச்சாங்க, அப்புறம் மாநிலங்களுக்கு வழங்குற ஃபண்டை குறைச்சாங்க, அப்புறம் 100 நாளுங்கிறதையும் குறைச்சாங்க. இப்படி குறைச்சி கடைசியில் எங்கே வந்துட்டாங்கன்னா, மகாத்மா காந்திங்கிற பேர் அவங்களுக்கு எப்போதுமே மகாத்மா காந்திங்கிறது உறுத்திட்டே தானே இருக்கணும்.
ஏற்கனவே ஒரு மேடையில் பேசும்போது தான் மைனார் வந்து கோட் பண்ணி சொன்னார், இறந்த காந்தி நம் காந்தி, இருந்த காந்தி அவர்கள் காந்தி அப்படின்னு. அதனால் வந்து அவங்களுக்கு காந்தினாலே ஒரு மாதிரி நெருடலால் இருக்கும். இப்போ அந்த திட்டத்துக்கு பேர் மாற்றிட்டாங்க, ராம்ஜி திட்டம். அதான் அதில் ஒரு விரிவுபடுத்தி வேற ஒரு பேர் வருது, அதை சுருக்குனா ராம்ஜி. அவங்களுக்கு எல்லாமே ராம் ராம் ராம்னு வந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ராம்ஜி அப்படின்னு திட்டம். எப்பா தலைவருடைய பேர், ஒரு கட்சியினுடைய தலைவர் பேர் அரசு திட்டத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கோச்சிட்டு கோர்ட்டுக்கு போனியே. இப்போ பாரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு ராம்ஜி அப்படின்னு ஒரு கடவுளின் பேர் குறிப்பிடுற மாதிரி வச்சுருக்காங்களே, இதுக்கு நீங்கள் வழக்கு தொடுப்பீங்களா அப்படின்னு சி சண்முகத்தில் கேட்டா, பொறுத்தவரை ஒரே கொள்கைதான், ராமன் ஆண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவோட கொள்கை ரொம்ப சிம்பிள், ராம ஆண்டாலும் கவலை இல்லை, ராவண ஆண்டாலும் கவலை இல்லை, அதனால இதுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் கவலைப்பட மாட்டோம், ஒன்றும் ஒரி பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றாரு. இதோட இதையும் பொருத்தி பாருங்க, நாளைக்கு ஒரு வேளை இதுவும் கற்பனையில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா, எடப்பாடி ஆண்டாண்ணா அமித்ஷா ஆண்டாண்ணா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போ இவங்களை நம்பி எப்படி நம்ம ஓட்டு போடுறது? இதெல்லாம் தாண்டி இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் மிகவும் கொடுமையாக நடந்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனை. இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஒரு காவல் அதிகாரி சொல்கிறாரு, we are not allowing this, we will face the consequences. யாரை எதிர்த்து? சங்கி கலவர கும்பலை எதிர்த்து, இந்த ஒட்டுமொத்த இந்த சங்கி கூட்டத்தை எதிர்த்து அவர் அதை சொல்கிறாரு. அவரை தனிப்பட்ட முறையில் அதை சொல்ல முடியுமா? அரசு பேக் பண்ணுது. எந்த அரசு? இந்த திராவிட மாடல் அரசு பேக் பண்ணுது. அதனால் அவர் அதை சொல்கிறாரு. இதை எதிர்த்து இந்த அதிமுகவை சார்ந்தவர்கள், இந்த தாவேகாவை சார்ந்தவர்கள் யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்களா? யாராவது ஏதாவது முத்து ஊத்து இருப்பாங்களா? இதே திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கிற சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அதிமுக எம்எல்ஏ போய் ஆதரவு தெரிவிக்கிறார். யாருக்கு ஆதரவு அப்படின்னா, அங்கே இருக்கிற பாஜக சங்கிகளுக்கு ஆதரவு. ஏன் இந்த ராம ரவிக்குமார்னு ஒரு காமெடி பீஸ், அவனெல்லாம் வந்து அவங்க வீட்டிலே 4-5 நாள் வராமல் 7ஆவது நாள் போனான்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவன் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு தான் அவனுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அங்கே இருக்கிற ராஜேந்திர பாலாஜி அவர் நேரடியாக போய் முன்னாள் அமைச்சர் அவர் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாரு. அப்போ இவங்களுக்கு சிறுபான்மையினர் மக்கள் மேலே கரிசனம் கிடையாது, பொதுமக்கள் மேலே கரிசனம் கிடையாது. ஏன் இவங்க சொல்கிறாங்களே பாஜக சொல்லி இந்த இந்து மக்கள் மேலேயே அவங்களுக்கு கரிசனம் கிடையாது. அவங்களுக்கு தேவை கலவரம் பண்ணணும். இப்போ அப்படியே கட் பண்ணுங்க, தாவேக்காக்கு வாங்க. இவங்க யாராவது தாவேக்கால இப்போ புதுசாக ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கிறார், ஜெலிக்ஸ் பெரால்டு. அவர் வந்து இவ்வளோ நாள் ஒரே ஊடக உத்தமர் நான் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். போன மாதம் அந்த வேஸ்ட்டை கலைச்சிட்டு நேராக போய் தாவேக்கா துண்டு போட்டு நானும் முன்னையிலேருந்து தாவேக்காக்காரன் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஏன் வந்து விஜய் வாயவே திறக்கலை, ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு? அடா அவங்க பொண்டாட்டி வழக்கு போட்டதுக்காக அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னா சொன்னார். இதுக்கு அது கூட வாயை திறக்கலையே ஏன்பா அப்படின்னு கேட்டால், திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் அது ஒன்றுத்துக்கும் பெறாத இஷ்யூங்க. எது ஹெச் ராஜா சொல்கிறாரு, இப்போ வாயும் கையில் இழுத்துட்டு படுத்து கிடக்கிறாருல, அந்த ஹெச் ராஜா சொல்கிறாரு, நீங்கள்லாம் நாசமாக போவீங்க, எங்கள் கோயிலில் எங்களை ஏற உள்ள, எங்களை விளக்கேற்ற உள்ள, எது சர்வேக்கல்ல விளக்கேற்ற உள்ளனா நீங்கள்லாம் நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்ற போகிறோம், அயோத்தி தாண்டா ஆரம்பமே அப்படின்னு சொல்கிற அந்த ஹெச் ராஜா சொல்கிற இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து ஒன்றுமில்லாத இஷ்யூ. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்கிறாரு, அவர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. தீர்ப்பையும் மீறி அங்கே வந்து 6 மணிக்கு விளக்கேற்றலை அப்படின்னா 6:1 கண்டெம்ட் எடுப்பேன் அப்படின்னு அவசரமாக அந்த தீர்ப்பையும் கொடுக்குறாரு. தோழர் வாஞ்சிநாதன் குறித்து விரிவாக பேசியிருக்காரு. ஐயா வழக்கு தொடுத்தது அங்கே விளக்கேற்றணும்னு தான், ஆனால் நீங்கள் அங்கே போகிற பாதையெல்லாம் இந்து அமைப்புகள் பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவர் அந்த வழக்கு குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஐயா இப்படி ஜுடிஷியரியிலிருந்து அரசியல் கட்சியிலிருந்து கலவர கும்பல் முழுக்க இப்படி பேசுது. இதே திருச்சிக்கு வந்த மோகன் பகவத் RSSனுடைய தலைவர் சொல்கிறாரு, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்துக்களுக்கு சார்பாக முடித்து வைக்கப்பட வேண்டும், இங்கேயும் இந்து அமைப்புகள் இருக்குது, இதை அவங்க டீல் பண்ணிக்கிடுவாங்க, ஒருவேளை தேவைப்பட்டா
ஒருவேளை தேவைப்பட்டால் நாங்கள் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒன்றுமில்லாத பிரச்சனை யாருக்கு? தாவேக்காக்கு. அப்போ நாளைக்கு இவன் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்து இப்படி உட்காந்து இப்படி 4 கலவர கும்பல் வந்து அங்கே கலவரம் பண்ணால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு விட்டுட்டு பனையூரில் போய் இவர் பதுங்கிடுவார். அதனால தான் சொல்கிறோம், நமக்கு இந்த மதவெறி கும்பல் வேண்டாம், திமுக திராவிட மாடல் ஆட்சி வேணும். வி ஆர் நாட் அலோயிங் திஸ், வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்கிற அந்த திராவிட மாடல் ஆட்சி தான் வேணும் அப்படின்னு அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் திராவிட மாடல் ஆட்சி ஏன் தொடரணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் இதே போல் திராவிட கட்சிகள் தான் இருக்குது. திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, அதில் அவங்க கொடுத்துருக்க திட்டங்கள் அவங்க அதனால் பயன்பெற்றவர்கள் தான். இன்றைக்கி இதே விஜயை நம்பி விஜயை பார்க்க போய் 41 பேர் செத்துருக்கிறான். இன்றைக்கி ரவுண்டாக அவரை பார்க்க போய் செத்தவங்களோட எண்ணிக்கை 50. கட்சி ஆரம்பித்து முழுசாக 3 வருஷம் முடியல, அதுக்குள்ளே 50 பேரை கொண்டுட்டாங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டில் இதே திராவிட மாடல் அரசு நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த வருஷம் யூபிஎஸ்சியில், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக ஆவதற்கு எழுதக்கூடிய பரீட்சையில் 60 பேர் தேர்வாகியிருக்கிறாங்க. அதில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து பயன்பெற்றவர்கள். அதனால தான் சொல்கிறோம், இப்படி தற்கூரிகளாக டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி தொங்குறவனா இப்படி வண்டியில் ஃபோட்டோ எடுத்து போய் சாகாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணும்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி வேணும். இதே போல் சமீபத்தில் தோழர் பேசும்போது கூட சொன்னாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு விழா எடுத்தாங்க. அதில் பெண்களுக்கு பயன்படுற திட்டங்களில் பயனாளிகள் வந்து அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே தாவேக்கா கும்பல் தற்கூரி கூட்டம் மேடைக்கு ஏறி ஓசி பஸ்ஸு வேணுமா, ஓசி காசு வேணுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மேடையில் ஏறிந்து பெண்கள் பேசுனது, பசங்க பேசுனது, உங்களுக்கு இந்த 1000 ரூபா பெருசாக இல்லாமல் இருக்கலாம், கல்லூரிக்கு போகிற பசங்களுக்கு தமிழ் புதல்வன்ற திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறாங்க, இந்த 1000 ரூபாயை வச்சு நான் 10 நாள் 15 நாள் சாப்பிடுவேன், எனக்கு அது பெரிய காசு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தற்கூரி கும்பலாக இல்லாமல் நம்ம வீட்டு பசங்க படித்து காலேஜ் போகணும், காலேஜில் வந்து பிரச்சனை இல்லாமல் ட்ராப் அவுட் ஆகாமல் படிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி வேணும். அதே போல் சமீபத்தில் போன வாரம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஸ்டிஐடியிலேருந்து ஒரு விழா எடுத்தாங்க. அதில் சாதித்த பெண்கள் ஆண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களை வச்சு ஒரு விழா எடுத்தாங்க. அதில் ஒரு பெண் பேசினாங்க. அதாவது அவங்க வந்து நம்ம தெருக்களில் போகும்பொழுது அந்த கயிறு குச்சியிலலாம் கட்டி அதில் சில சாகசங்கள் செய்து யாசகம் பெறுறவங்க, அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை இனம் கண்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டைஃபன் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள இன்றைக்கி வந்து வீராங்கனையாக மாற்றிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. நமக்கு இதுதான் வேணும். விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் இத்தனை தங்கச்சிகள் இருக்கோம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு நம்ம வீட்டு பெண்கள் பேசணுமா, இல்லை இப்படி சாதித்து ஜெயித்து வீராங்கனையாக ஆகணுமா அப்படிங்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஆட்சி வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆகையினால தான் திராவிடர் விடுதலை கழகம் மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகத்தில் அக்கறை கொண்ட அனைவரும் கேட்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த தேர்தலில் முன்வைக்க வேண்டிய விஷயம், திமுக ஆட்சியை உறுதி செய்வோம், மதவெறி கூட்டணியை விரட்டி அடிப்போம். அதனால் உங்கள் பகுதியில் திமுகவுக்கும் திமுக கூட்டணி தோழர்களுக்கும் வாய்ப்பளித்து வாக்களித்து மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தொடர செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திராவிட கழகத்துக்கும் திராவிட கழக தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.